பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த காணொளியின் மறுபடியும் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆம் பிரியமான தேவ ஜனமே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த இடத்துல குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க பார்க்க வேண்டும். அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். ஆண்டவர் வந்து அவன்கிட்ட எனக்கு என்னால உன்னை சுத்தப்படுத்த முடியும், என்னால உன் குஷ்டரோகத்தை மாற்ற முடியும்னு சொல்லலை. ஆனா அவன் சொன்னான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அப்போ இன்னைக்கு நீங்க கேட்கும் போது ஒரு விசுவாசத்தோடு கேட்கணும். இந்த வியாதி மாறிடுமான்னு கேட்கக்கூடாது, மாறும். இந்த வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறிடுமான்னு நீ கேட்கக்கூடாது, மாறும் ஆண்டவரே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மாறுன்னு சொல்லணும். அப்போ ஆண்டவர் தமது கையை நீட்டி அவனை தொடராரு. தொட்ட உடனே ஆண்டவர் சொல்ல, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும் என்று சொல்லி நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ அதன்படி உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவரே என்னை விடுவின்னு நீ சொல்லி ஜெபிச்சா உனக்கு விடுதலை கிடைக்கும். என் வாழ்க்கையில போராட்டம் தான் இருக்கு, பிரச்சனை தான் இருக்கு, நீ சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில போராட்டமும் பிரச்சனையும் கண்ணீரும் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நீ அதை நிறுத்திட்டு, இனி என் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, இனி என் வாழ்க்கையில போராட்டம் இல்லை, கர்த்தர் என்னை விடுவித்தார் நீ சொல்லும் போது கர்த்தர் உன்னை விடுவிச்சிருவாரு, சந்தேகமே இல்லை. ஆமாங்க, அந்த குஷ்டரோகியை கர்த்தர் விடுவித்து விட்டார். ஸ்தோத்திரம். மத்தேயு 9:20 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். அவ கூட பாருங்க, ஆண்டவர் அவளை பார்த்து, என்னுடைய வஸ்திரத்தை நீ தொட்டுட்டனா நீ சுகமாயிடும் ஆண்டவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. அவ அந்த சபைக்குள்ள வருகிறதற்கு எத்தனையோ பேர் தடை விதிச்சிருப்பாங்க. அவர் ரகசியமா வந்து, எப்படியாவது என் இயேசு, இந்த தேவன், இவர் கடவுள், இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுட்டேன்னா போதும், இவர்கிட்ட என்னால் பேச முடியாது, அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பெரும்பாடு உள்ளவ, இவர்கிட்ட என்னால் பேச முடியாது, என்ன யாரும் ஒருத்தரும் என்னை அனுப்ப மாட்டாங்க, கிட்ட நான் நெருங்க முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாவது நான் சுகமாவன்னு சொல்லி அவ தொட்டா. ஸ்தோத்திரம். 22வது வசனம் 9வது மத்தேயு 9:22 பாருங்க. ஸ்தோத்திரம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானாள். பிரியமான தேவஜனமே, நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசித்து சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க என்ன வியாதியில வேணா இருக்கலாம், என்ன பலவீனத்துல வேணா இருக்கலாம், என்ன கட்டுக்கள்ல வேணா இருக்கலாம், ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்கப்பான ஆண்டவரை பார்த்து நீங்க எப்ப கேட்கறீங்களோ அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிப்பார். அது சுகத்தின் வார்த்தை, அது விடுதலையின் வார்த்தை, அது ஜீவன் பெற்றுக்கொள் என்கிற வார்த்தை, உன் படுக்கையை எடுத்து நட என்கிற வார்த்தை. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க விடுவிக்கப்படுவீர்கள், நீங்க விடுவிக்கப்பட்டீர்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இனி இவருடைய வாழ்க்கையில கண்ணீர், வேதனை, ஆண்டவரே வியாதி, பலவீனம் ஒன்றும் இராதபடிக்கு இவர்கள் விசுவாசிக்கக்கூடிய திராணியை தந்து, பலனை தந்து, இவர்கள் எழும்பி நடக்க, படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.